வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த வீடியோ எதை குறித்தது என்று சொன்னால், துபாயிலே இருக்கின்ற ஜுமேரா பீச்சை பார்ப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த பீச்சை நாங்கள் இப்பொழுது போய் நன்றாக சுற்றி பார்ப்போம். வாருங்கள். ஜுமெரா பீச்சை பார்ப்பதற்கு செல்லுகின்ற பாதையிலே எடுக்கப்பட்ட இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றதான் ட்ரெயின் தரையிலே ஓடுகின்ற அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் நான் தற்பொழுது போய் கொண்டிருக்கின்றேன். இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். பாருங்கள், மிகவும் அழகாக இந்த இடம் இருக்கின்றது. இந்த மெட்ரோவில் தான் செல்ல போகின்றோம். பயணங்கள் எல்லாவற்றையுமே துபாய் தேசத்திலே மிகவும் இலகுவான முறையிலே எல்லாவற்றையும் செயற்படுத்தி இருக்கின்றார்கள். மெட்ரோவிலே நாங்கள் ஏறிவிட்டோம். பாருங்கள், இந்த சீட்டுகள் எல்லாமே மிகவும் அழகாகவும் மிகவும் தூய்மையாகவும் இருக்கின்றதை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். துபாயில் இருக்கின்ற எல்லோருமே இந்த ஜுமெரா பீச்சை நீங்கள் வந்து பார்வையிட்டிருப்பீர்கள். உண்மையிலே மிகவும் அழகான இந்த பீச்சை நீங்கள் ஒவ்வொரு தரம் பார்வையிடாதவர்கள் வந்து பார்வையிட்டிடுங்கள். உண்மையிலேயே என்னுடைய இந்த சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் வீடியோக்களை பார்க்க முடியும். உண்மையிலே நீங்கள் தருகின்ற அந்த சப்போர்ட்டின் மூலமாகத்தான் நான் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை நான் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஆகவே எனக்கு செய்ய வேண்டிய உதவி, என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள். உண்மையிலே செல்லுகின்ற பாதையில் இருக்கின்ற அந்த பில்டிங்குகள் மிகவும் பெரிய பெரிய கட்டிடங்களும் மிகவும் அழகான பெரிய பெரிய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டாரமாகவே இந்த இடம் மிகவும் அழகாக காணப்படுகின்றது. வந்து ஸ்டேஷன்லேயே வந்து நாங்கள் இறங்கிவிட்டோம். தற்பொழுது இதுதான் அந்த எக்ஸிட் பண்ணுகின்ற நூன்காட்டை வைத்து எக்ஸிட் பண்ணுகின்ற ஒரு இதை வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏறும்போதும் ட்ரெயினிலே அந்த நூன்காட்டை பஞ்ச் பண்ண வேண்டும். மற்றதாக இறங்கும் போதும் நாங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு தான் இறங்க வேண்டும். இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது துபாய் டாக்ஸி. இந்த டாக்ஸியிலே போவதாயின் உங்களிடம் நிறைய பணங்கள் இருக்க வேண்டும். நான் எதற்காக சொல்லுகின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடிக்கடி இந்த ட்ரெயின் பயணித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இலகுவாக இந்த இடத்திலே வந்து சேர முடியும். டிஎம்ஸ் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பாலத்தை பாருங்கள். மிகவும் இலகுவான பயணிக்கக்கூடிய மாதிரியாக இந்த பாலத்தினை தயாரித்திருக்கின்றார்கள். கில்டன் ஹோட்டலை பாருங்கள். பெரிய பெரிய ஹோட்டல்களை இந்த இடத்திலே அமைத்திருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலுமே நிறைய ஹோட்டல்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஹோட்டல்கள் இந்த இடங்களிலே அமைத்திருக்கின்றார்கள்.
உண்மையிலேயே ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடங்களிலே தங்கி அவர்களுடைய விடுமுறை நாட்களை மிகவும் இலகுவாக கழிக்கக்கூடிய மாதிரியாக இந்த இடத்தினை அமைத்து இந்த இடங்களிலே பெரிய பெரிய ஹோட்டல்களை நிர்மாணித்து உண்மையிலேயே இந்த பகுதியிலே ரெஸ்டாரண்ட் மிகவும் கூடுதலான ரெஸ்டாரண்ட்டை நான் அவதானிக்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். பாருங்கள், இந்த இடம் எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றது என்று பாருங்கள். பீச் சைட்டிலே நம்முடைய பீச் சைட்டுகளை பார்த்தால் குப்பை குளங்களை போட்டு வைப்பார்கள். இந்த இடங்களை பாருங்கள், எவ்வளவு நீட்டாக பளிச்சென்று இந்த இடங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு குப்பைகளையும் கூட நான் காணவில்லை. அந்த இடங்களை பாருங்கள், நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். உண்மையிலேயே மிகவும் அழகாக தூய்மையாக இந்த இடங்களை நான் அவதானித்தேன். நீங்கள் பார்க்கின்றவைகள் எல்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், எந்தெந்த பெரிய ஹோட்டல்கள் என்று சொல்லி பாருங்கள், பெரிய பெரிய பில்டிங். எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றதெல்லாம் ரெஸ்டாரண்ட். பாருங்கள், எல்லாமே மிகவும் அழகாக தூய்மையாக இருக்கின்றது. இந்த இடங்களிலே வந்து எக்ஸசைஸ் செய்யக்கூடிய மாதிரியாகவும் உண்மையிலேயே சின்ன சிறுவர்கள் உண்மையிலேயே ஓடி ஆடி விளையாடுவதற்கு மிகவும் அழகான ஒரு இடமாக இந்த இடத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே பாருங்கள், இந்த மணலை பாருங்கள், மணலிலே ஒரு குப்பைகளையும் காண முடியவில்லை, எல்லாமே பளிச்சென்று இருக்கின்றது. எல்லோரும் வந்து குளித்து விட்டு பாருங்கள், வெயில் படும்படியாக இருக்கின்றார்கள். நான் இந்த வீடியோவை காலையிலே வந்தெடுத்தேன். உண்மையிலே காலையிலே வந்து எல்லோரும் குளித்து அந்த சூரிய வெளிச்சம் படக்கூடிய மாதிரியாக அவர்கள் அந்த நிலத்திலே படுத்து இருப்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது. பாதுகாப்பான கடற்கரை. நீங்கள் பாதுகாப்பாக இந்த இடங்களிலே வந்து நீராட முடியும். உண்மையிலேயே இந்த நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது வந்து சிறுவர்களுக்காக கடலுக்குள்ளே அமைத்திருக்கின்றார்கள். பாருங்கள், சிறுவர்கள் ஏறி அதில் விளையாடக்கூடிய மாதிரியாக மிகவும் அழகாக சிறுவர்கள் பாதுகாப்பாகவும் இந்த இடத்திலே வந்து குளிக்கக்கூடிய மாதிரியாக அமைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மிகவும் அழகாகவும் மிகவும் நன்றாக இருக்கின்றது. நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றவர் தான் ஒட்டகத்தை காணக்கூடிய மாதிரியாக இருந்த 2 ஒட்டகங்கள். பாருங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது ஒட்டக சவாரியும் நீங்கள் செல்ல முடியும்.